ரீசெண்டா நான் ஒரு ஃபினான்ஸ் வீடியோ பார்த்தேன். தமிழ்நாட்டோட ஃபேமஸான ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு பிரைவேட் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருந்தாரு. அதுல அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவரோட பாஸ் வந்து அவருக்கு அரௌண்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு $50 கொடுத்திருந்திருக்காரு. அவர் இதை நீ உன் கூடயே வச்சுக்கோ. சோ அந்த டாலரோட பவர் என்ன அப்படிங்கறத கொஞ்ச நாள் கழிச்சு நீயே தெரிஞ்சுக்குவ அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு வந்து பெருசா ஒன்னும் புரியவும் இல்ல. என்னடா ஏதோ சொல்றாரு அப்படின்னு. சோ அந்த டைம்ல டாலரோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலரோட மதிப்பு இந்தியன் ருபீஸ் அரௌண்ட் 50 to 53 சம்திங் இருந்திருக்கு. பட் கொஞ்ச நாள் போக போக வந்து பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சோ அரௌண்ட் 70 80 இப்போ வந்து ஒரு டாலரோட மதிப்பு அரௌண்ட் 96 கிட்ட இருக்கு. சோ டாலரோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ருபீஸோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். சோ யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல கான்டென்ட் கிரியேஷன், நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி சம்திங் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ற கம்பெனிஸ்லயே நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம். சோ அந்த கம்பெனியும் நல்லா வளரும். சோ நமக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான கம்பெனிஸ் சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டாலர் வளரும் போது நம்மளோட மதிப்பும் வளர்ந்துகிட்டே இருக்கும். டாலரை பத்தியான உங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.